உங்க ஊர்ல இருக்கிற ஒரே ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் திடீர்னு தீப்பிடிச்சு எரியுதுன்னு வச்சுப்போம். அடுத்த சூப்பர் மார்க்கெட் கடல் தாண்டி ஏதோ ஒரு நாட்டுல தான் இருக்கு. நாளைக்கு காலையில நீங்க வாங்க போற காய்கறியோட விலை என்ன ஆகும்? இது கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஆமா, அதோட விலை கண்டிப்பா பல மடங்கு எகிறிடும். கரெக்ட். ஏதோ ஒரு தூர தேசத்துல நடக்கிற ஒரு ஒற்றை ஏவுகணை தாக்குதல் நாளைக்கு உங்க வீட்டு சமையலறையில இருக்கிற கேஸ் சிலிண்டரோட விலைய எப்படி பல மடங்கு உயர்த்த போகுதுங்கிறத நாம தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது. இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பேச போறோம். கண்டிப்பா. அதாவது உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி, நம்ம பொருளாதாரத்தை அரசாங்கம் அளவிடும் புதிய முறைகள், உங்க பர்ஸ உற்று பார்க்கும் செயற்கை நுண்ணறிவு. அது மட்டும் இல்லாம நமது ஜனநாயக அமைப்புகளுக்குள் நடந்து வரும் சில அடிப்படையான மாற்றங்கள், உச்ச நீதிமன்றத்தோட ஒரு முக்கியமான தீர்ப்புன்னு நிறைய இருக்கு. ஆமா, இவை எல்லாமே கண்ணுக்கு தெரியாத ஒரு சரடினால் எப்படி ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத தான் இன்னைக்கு நாம உடைத்து பார்க்க போறோம். நேராக விஷயத்துக்கு வருவோம். சரி, முதல்ல இந்த கத்தார் பிரச்சனையிலிருந்து ஆரம்பிப்போம். மத்திய கிழக்கு பகுதியில போர் நடக்கிறது நமக்கு புதிதல்ல. ஆனால் இப்போ அது ஒரு மிக ஆபத்தான கட்டத்தை எட்டியிருக்கு. இஸ்ரேல் சமீபத்துல நடத்தின தாக்குதலோட தொடர்ச்சி தானே இது? ஆமா, அதேதான். இஸ்ரேல் ஈரானுக்கும் கத்தாருக்கும் சொந்தமான சவுத் ஃபார்ஸ் அப்படிங்கிற உலகின் மிகப்பெரிய எரிவாயு வயல் மீது ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இதற்கு பதிலடியா ஈரான் சும்மா இருக்கல. அவங்க என்ன செய்திருக்காங்கன்னா, கத்தார்ல உள்ள ராஸ் லஃபான் அப்படிங்கிற உலகின் மிகப்பெரிய எல்என்ஜி மையத்தின் மீது ஏவுகணைகளை வீசியிருக்காங்க. ஒரு நிமிஷம், இந்த ராஸ்லஃபான் அவ்வளோ முக்கியமான இடமா? ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு இடம் மட்டுமே உலகளாவிய எல்என்ஜி விநியோகத்துல 5ல் 1 பங்கு தன்வசம் வச்சிருக்கு. அடடே, 5ல் 1 பங்குனா மிகப்பெரிய அளவு. இதனாலதான் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை தடாலடியா $119 வரை சென்று இப்ப $112 நிக்குது இல்லையா? கரெக்ட். உங்களுக்கு இது ஏதோ ஒரு சர்வதேச செய்தி மாதிரி தெரியலாம். ஆனால் இந்தியா தனது எரிவாயு தேவையில 50% இறக்குமதி தான் செய்யுது. அதிலும் குறிப்பா 41.4%, அதாவது 11.2 மில்லியன் டன்கள் இந்த ராஸ்லஃபான் மையத்திலிருந்து தான் நமக்கு வருது. சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். மாற்று வழிகளாக நாம அமெரிக்கா அல்லது நார்வே போன்ற நாடுகளிடம் சென்றால் என்ன? கப்பல் போக்குவரத்துக்கான செலவு அதிகரிக்கும் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஆனால் அதை இந்தியா எப்படியாவது சமாளித்து விட முடியாதா? இது வெறும் கப்பல் போக்குவரத்து தாமதம் சார்ந்த பிரச்சனை கிடையாது. இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் போன்ற கடல்வழிகள்ல பிரச்சனை வந்தப்போ கப்பல்கள் சில நாட்கள் தாமதமா வந்துச்சு, அவ்வளோதான். ஓஹோ, இப்போ நிலைமை வேற மாதிரி இருக்கா? ரொம்ப மோசம். இப்போ நடந்திருக்கிறது உற்பத்தி கட்டமைப்பிலேயே ஏற்பட்டுள்ள நேரடி சேதம். அதாவது பூமியிலிருந்து எரிவாயுவை எடுத்து பதப்படுத்தும் ஆலைகளே சேதமடைஞ்சிருக்கு. இதை எப்போ சரி செய்வாங்கன்னே யாருக்கும் தெரியாது. அப்போ இந்திய நிறுவனங்களோட ஒப்பந்தங்கள்லாம் என்னாகும்? இந்தியாவோட பெட்ரோநெட், கெயில் போன்ற நிறுவனங்கள் கத்தாரோட பல வருஷங்களுக்கான நீண்டகால ஒப்பந்தங்களை வச்சிருக்காங்க. இந்த தாக்குதலால ஃபோர்ஸ் மெஜூர் எனப்படும் தவிர்க்க முடியாத காரணங்களை காட்டி கத்தார் தனது விநியோகத்தை உடனடியா நிறுத்தலாம். அதாவது சரக்கு வரும் வழியில பிரச்சனை இல்ல, சரக்கு உற்பத்தியாகும் இடமே அழிந்து விட்டதுன்னு சொல்றீங்க. இதோட நேரடி விளைவு சாதாரண மக்களை எப்படி பாதிக்கும்? ரொம்ப சுலபமா பாதிக்கும். இந்தியாவுல உள்ளூர்ல சமையல் எரிவாயு தட்டுப்பாடு உடனடியாக ஏற்படும். வெளிச்சந்தையில அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய கட்டாயம் அரசுக்கு வரும். அந்த சுமையை அரசாங்கம் முழுசா ஏத்துக்குமா என? கண்டிப்பா மாட்டாங்க. அரசாங்கமும் எண்ணெய் நிறுவனங்களும் இந்த விலை உயர்வை முழுமையா தங்கள் தோள்கள்ல சுமக்க மாட்டாங்க. அது நேரடியாக உங்க வீட்டு பட்ஜெட்ல தான் கை வைக்கும். இது ஒட்டுமொத்த பணவீக்கத்தை உடனடியாக அதிகரிக்க செய்யும். பணவீக்கம் அதிகரிக்கும் பொழுது அது நம்ம நாட்டோட பொருளாதார வளர்ச்சியை கொஞ்சம் பின்னோக்கி இழுக்கும் இல்லையா? சரி, பொருளாதாரத்தை பற்றி பேசும்போது நமது நாடு எவ்வளோ வேகமாக வளர்கிறது அப்படிங்கறத நம்ம எப்படி துல்லியமாக அளவிடுகிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. ஆமா, இப்போ இந்திய அரசாங்கம் தனது ஜிடிபி கணக்கீட்டு முறையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, அடிப்படை ஆண்டை 2011-12 இருந்து 2022-23 மாற்றிருக்காங்க. இந்த புதிய திருத்தத்தின்படி பார்த்தா 2024-25 ஆண்டிற்கான ஜிடிபி 318.07 லட்சம் கோடியா மதிப்பிடப்பட்டுள்ளது. இது பழைய அளவுகோலை வச்சு பார்த்ததை விட 3 முதல் 4% குறைவு. உண்மைதான். இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். திடீரென நமது பொருளாதாரத்தின் அளவு 3 முதல் 4% சிறியதாக தெரிகிறது என்றால், இத்தனை நாட்களாக நாம் தவறான அளவுகோலை பயன்படுத்தி கொண்டிருந்தோமா? இத தவறுன்னு சொல்றதை விட ஒரு மறுசீரமைப்பு அப்படின்னு தான் பார்க்கணும்.
பழைய முறை 2011ல இருந்த பொருளாதார நிலையை அடிப்படையாக கொண்டது. அந்த 10-15 வருஷத்துல நிறைய மாறிடுச்சே. ஆமா. கடந்த 10-15 ஆண்டுகள்ல ஸ்மார்ட் போன்கள் வந்துடுச்சு, டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் அதிகரிச்சிடுச்சு, புதிய வகை வேலைகள்னு பொருளாதாரம் பல மடங்கு மாறிடுச்சு. அதனால புதிய முறையில முறைசாரா தொழில்களை கணக்கிட அஸ்யூஸ் தரவுகளையும் வேலைவாய்ப்பு தரவுகளான PLFS-யும் பயன்படுத்துறாங்க. ம். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் முழுமையா கணக்கில் எடுத்துக்கப்படல இல்லையா? கரெக்ட். இதையெல்லாம் விட முக்கியமானது இரட்டை பணவாட்ட முறை அப்படிங்கிற ஒன்றை பயன்படுத்துவதுதான். ஒரு நிமிஷம். இரட்டை பணவாட்டமா? அப்படின்னா என்ன? கணக்கில் இருக்கிற மதிப்ப 2 தடவை குறைத்து மதிப்பிடுகிறோமா? இத கொஞ்சம் எளிமையாக சொல்ல முடியுமா? அப்படி இல்ல. ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் போதும் பணவீக்கம் இருக்கும், அதை விற்கும் போதும் பணவீக்கம் இருக்கும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. உதாரணத்துக்கு ஒரு பிஸ்கட் கம்பெனி எடுத்துப்போம். அவங்க வாங்கும் கோதுமையின் விலை ஏறி இருக்கலாம், இது உள்ளீடு. அதே நேரம் அவங்க விற்கும் பிஸ்கட்டின் விலையும் ஏறி இருக்கலாம், இது வெளியீடு. புரியுது. பழைய முறையில இது எப்படி கணக்கிடப்பட்டது? பழைய முறையில பிஸ்கட்டின் விலையில உள்ள பணவீக்கத்தை மட்டுமே கழித்துவிட்டு வளர்ச்சியை சொல்லுவாங்க. ஆனால் இரட்டை பணவாட்ட முறையில உள்ளீட்டில் நடந்த விலை மாற்றம், வெளியீட்டில் நடந்த விலை மாற்றம் இரண்டையும் தனித்தனியாக சரி செய்து அந்த நிறுவனம் உண்மையாலுமே எவ்வளவு கூடுதல் மதிப்பை உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறதை துல்லியமாக கண்டுபிடிப்பாங்க. ஓஹோ, ஆக இது சர்வதேச தரத்திலான ஒரு கணக்கீட்டு முறைன்னு சொல்றீங்க. ஆமாம், ரொம்ப துல்லியமான முறை. கேட்பதற்கு இது ரொம்பவே துல்லியமான முறையாக தெரிகிறதே. அப்புறம் என்ன பிரச்சனை? எல்லாத்தையும் சரியாதான் அளக்க ஆரம்பிச்சிட்டோமே. தேசிய அளவுல இது சரி. ஆனா ஒரு மாநிலத்தின் GDP-யை கணக்கிடுவதில் தான் மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. கார்ப்பரேட் விவகார அமைச்சகத்தின் தரவுகள் தேசிய அளவிலான பெருநிறுவனங்களின் வருமானத்தை காட்டுது. ஆனால் அது மாநிலம் வாரியா பிரிக்கப்படுறதில்லையா? அதுதான் பிரச்சனை. ஒரு நிறுவனம் தமிழ்நாட்டுல எவ்வளோ சம்பாதித்தது, குஜராத்ல எவ்வளோ சம்பாதித்ததுன்னு மாநில வாரியாக பிரித்து கொடுப்பதில்லை. இதற்கு பதிலாக ASI எனப்படும் வருடாந்திர தொழில் ஜரிப்பை பயன்படுத்துறாங்க. அந்த ஜரிப்புல என்ன குறைபாடு? இந்த ஜரிப்பில் மிக குறைவான நிறுவனங்களே பங்கேற்கின்றன. இதனால் ஒரு குறிப்பிட்ட மாநிலம் உண்மையில் எவ்வளோ வேகமாக வளர்கிறது அப்படிங்கிறதை துல்லியமாக கணக்கிடுவதில் இன்னும் இருட்டடிப்பு இருக்கவே செய்கிறது. ஆக ஒரு பக்கம் பொருளாதாரத்தை இன்னும் துல்லியமாக அளக்க தேடிக்கொண்டிருக்கிறோம். அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தால் அரசாங்கம் மக்களிடமிருந்து வரியை வசூலிப்பதிலும் புதிய தொழில்நுட்பங்களை மிக ஆக்ரோஷமாக பயன்படுத்த தொடங்கியுள்ளது. ஆமா, வரி வசூல்ல செயற்கை நுண்ணறிவோட பங்கு இப்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. இது கிளப்புக்கு வெளியே நிக்கிற ஒரு டிஜிட்டல் பவுன்சர் மாதிரி. நீங்க உள்ள போறதுக்கு முன்னாடியே உங்க பாக்கெட்ல எவ்ளோ பணம் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு அமைப்பு. ரொம்ப சரியான உதாரணம். வருமான வரித்துறையின் ப்ராஜெக்ட் இன்சைட் மற்றும் இன்ட்ராக் அமைப்பு இப்போது உங்க வங்கி பரிவர்த்தனைகள், GST, சொத்து விவரங்கள் என அனைத்தையும் AI மூலம் பகுப்பாய்வு செய்து. இதனால அரசுக்கு நல்ல லாபம் தானே. நான் படிச்ச வரைக்கும் நட்ஜ் என்ற வியூகம் மூலம் மக்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பி, அதாவது உங்க கணக்குல சின்ன வித்தியாசம் இருக்கு, நீங்களே வரிய கட்டிடுங்கன்னு சொல்றது மூலமாகவே 11,000 கோடி ரூபாய வசூலிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இதை விட ஆச்சரியம் என்னன்னா, உணவகங்கள்ல பில்களை அழித்து செய்யப்பட்ட 70,000 கோடி ரூபாய் அளவிலான வரி ஏய்ப்பை இந்த AI கண்டுபிடிச்சிருக்கு. அதுதான் எனக்கு புரியல. ஒரு ஹோட்டல்காரர் சிஸ்டத்துல இருந்து பில்லை அழித்து விட்டார் என்றால் அது அழிந்தது தானே. அதை எப்படி AI கண்டுபிடிக்கிறது? அங்கேதான் AI-யோட வேகம் இருக்கு. ஒரு ஹோட்டல் எவ்வளவு மாவு, காய்கறி, எண்ணெய் வாங்குறாங்க அப்படிங்கறத அவங்க செலுத்தும் உள்ளீட்டு GST மூலமாக AI பார்த்துடும். ஓஹோ, அவங்க வாங்குற மூலப்பொருட்களை வச்சே கண்டுபிடிச்சிடுமா? ஆமா, இப்போ 100 கிலோ மாவு வாங்கிய ஒரு ஹோட்டல் வெறும் 10 தோசையை மட்டும்தான் விற்றதாக கணக்கு காட்டினால் மீதி மாவு எங்கே போனது என்று அல்காரிதம் கேள்வி கேட்கும். அடடே. ஹோட்டல்காரர் பில்லை அளித்தாலும் அவர் வாங்கிய மூலப்பொருட்களின் தரவுகளையும் மின்சார பயன்பாட்டையும் வச்சு இவ்வளவு விற்பனை நடந்திருக்க வேண்டும் என்று கணித்து அது முரண்படும்போது உடனடியாக அதிகாரிகளுக்கு சிக்னல் கொடுத்துடும். அட, இது உண்மையிலே பிரமாதமான தொழில்நுட்பம் தான். ஆனா ஒரு சாமானியனா எனக்கு ஒரு பயம் வருது. ஒருவேளை அந்த ஹோட்டல்ல மாவு கெட்டு போய் கொட்டிருக்கலாம். இந்த AI அமைப்பு எல்லா தரவுகளையும் வைத்து ஒரு சாமானியன அல்லது சீரற்ற வருமானம் கொண்ட ஒருவரை வரி ஏய்ப்பு செய்ததாக தப்பா முத்திரை குத்தி விட்டா என்ன நடக்கும்? இது ரொம்ப ஆபத்தான விஷயம். அந்த டிஜிட்டல் பவுன்சர் தப்பான ஆளை பிடிச்சு வெளியே தள்ளித்தான் என்ன செய்யறது? இதுக்கு தொழில்நுட்ப மொழியில அல்காரிதம் சார்பு அப்படின்னு பேரு. நெதர்லாந்து நாட்டுல நடந்த குழந்தை பராமரிப்பு உதவித்தொகை ஊழல் இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அங்க என்ன நடந்துச்சு? அங்கே அரசாங்கத்தின் AI அமைப்பு ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மையினரையும்
இரட்டை குடியுரிமை கொண்டவர்களை மட்டும் குறிவைத்து அவங்க உதவித்தொகையை மோசடி செய்ததாக தவறாக முத்திரை குத்தியது. இதனால பல குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வந்தன. கடைசில அரசாங்கமே கவிழ்ந்தது. ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்கே. இந்தியாவிலே உள்ள பிரச்சனை என்னவென்றால், கணினி ஒரு தப்பான நோட்டீஸ் அனுப்பினால் தான் எந்த தவறும் செய்யவில்லை என்பதை நிரூபிக்கும் முழு பொறுப்பும் அந்த சாதாரண குடிமகனோட தலையில தான் விழுது. அப்போ இது கேட்க ஆளே இல்லையா? அதுதான் உண்மை. இதற்கு பொறுப்பேற்க இந்தியாவில் இன்னும் ஏஐ குறைதீர்ப்பாளர் என்ற ஒரு பதவியே இல்லை. ஒரு கணினி எந்த அடிப்படையில் ஒரு முடிவை எடுத்தது என்பதை பொதுவெளியில் விளக்கும் வெளிப்படைத்தன்மை இங்கு மிக மிக அவசியம். வெளிப்படைத்தன்மை. ஆமா, ஒரு கணினி நிரல் நம்மிடம் வரியை கேட்கும்போது அது வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனா நமது நாட்டை வழிநடத்தும் மிகப்பெரிய ஜனநாயக அமைப்புகளின் வெளிப்படைத்தன்மை மீது தற்போது மிகப்பெரிய கேள்விக்குறி எழுந்துள்ளது. ஆமா, இப்போ நடக்கிற அரசியல் நிகழ்வுகளை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அண்மையில் மக்களவை சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம், தலைமைத் தேர்தல் ஆணையர் மீதான பதவி நீக்க நோட்டீஸ் போன்ற நிகழ்வுகளை பார்க்கிறோம். ஆனா இதையெல்லாம் ஒரு கட்டமைப்பு வீழ்ச்சியாக நாம் ஏன் பார்க்க வேண்டும்? ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் மோதிக்கொள்வது அரசியல்ல காலம் காலமாக நடக்கும் சகஜமான ஒன்றுதானே. இத வெறும் 2 கட்சிகளுக்கு இடையிலான சண்டையா மட்டும் சுருக்கி பார்க்கக்கூடாது. என்ன கவனிக்கணும்னா, ஜனநாயகம் அப்படிங்கிறது எந்த ஒரு குறிப்பிட்ட சட்ட புத்தகத்திலையும் இல்ல. அது நம்பிக்கை மற்றும் சந்தேகம் ஆகிய இரண்டிற்கும் இடையிலான ஒரு மிக நுட்பமான சமநிலையில தான் இயங்குது. அத கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ஆளுங்கட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துமோ என்ற சந்தேகம் எதிர்க்கட்சிகளுக்கும் மக்களுக்கும் எப்போதுமே இருக்க வேண்டும். அதே சமயம் தேர்தல் ஆணையம், நீதிமன்றங்கள் போன்ற நிறுவனங்கள் நடுநிலையாக செயல்படும் என்ற நம்பிக்கையும் இருக்க வேண்டும். அப்போ அந்த அமைப்புகள் ஒருதரப்பட்சமா செயல்படும்போது பிரச்சனை வருது. ஆமா, எப்போ இந்த அமைப்புகள் ஆளுங்கட்சியின் கைப்பாவையாக மாறிவிட்டனவோ என்ற எண்ணம் வருதோ அப்போ அந்த நம்பிக்கை உடையுது. அதாவது ஜனநாயக அமைப்புகளின் மீது மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கை குறையும் போது ஆளுங்கட்சி என்ன செய்தாலும் அது சரியானது என்ற ஒரு பிம்பம் உருவாகிறதா? ஆமா, ஒரு அபாயகரமான போக்கு என்னவென்றால், ஒரு தேர்தலில் பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுவிட்டால் அது ஜனநாயக அமைப்புகளையே வளைப்பதற்கான முழு அதிகாரம் என்று ஆளும் தரப்பு நினைப்பது. இது ரொம்ப ஆபத்தான சிந்தையாச்சே. ரொம்பவே ஆபத்தானது. எதிர்க்கட்சிகளை வெறும் அரசியல் எதிரிகளாக பார்க்காமல் அவங்கள தேச விரோதிகளாக சித்தரிப்பது. இப்படி அதிகாரத்தை ஒருமுகப்படுத்துவது ஜனநாயகத்தின் அடித்தளத்தையே அசைத்துவிடும். இந்த அதிகார மோதலுக்கும் அமைப்புகள் மீதான நம்பிக்கையின்மைக்கும் மிகச்சிறந்த ஒரு நேரடி உதாரணமாக தற்போதைய தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கையை பார்க்கலாம். மேற்கு வங்கத்துல நடந்த இடமாற்றங்களை சொல்றீங்களா? ஆமா, அதேதான். சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் மேற்கு வங்கத்தில் டிஜிபி, தலைமைச் செயலாளர் உட்பட 21 மூத்த IAS மற்றும் IPS அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் அதிரடியாக இடமாற்றம் செய்துள்ளது. மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இது ஒரு தரைப்பட்சமான நடவடிக்கை என மிக கடுமையாக எதிர்த்துள்ளார். அது ஒரு பெரிய விவாதத்தையே உருவாக்குச்சு. ஆனா சட்டத்தை பார்த்தா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 பிரிவு 13cc மற்றும் அரசியலமைப்பு சட்ட பிரிவு 324 ஆகியவற்றின் கீழ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் இருக்கிறது. சுதந்திரமான தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு சட்டப்படி முழு உரிமை இருக்கும்போது மாநில அரசு ஏன் இதை குறை சொல்ல வேண்டும்? அதிகாரிகளின் நடுநிலைமைக்கும் மாநில அரசின் சுயாட்சிக்கும் இடையிலான கோடு எங்கே வரையப்படுகிறது? சட்டப்படி தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் இருக்கு அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. 1990கள்ல உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பும் இதத்தான் தெளிவாக சொல்லுது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தவுடன் தேர்தல் பணியில் உள்ள அதிகாரிகள் அனைவரும் நேரடியாக தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டுல தான் வருவாங்க. அப்புறம் ஏன் மாநில அரசு இதை எதிர்க்கிறாங்க? பிரச்சனை சட்டத்தின் வரிகள்ல இல்ல, அது பயன்படுத்தப்படும் விதத்துல தான் இருக்கு. வழக்கமா தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு அதிகாரியும் மாற்றுவதற்கு முன்பு மாநில அரசிடம் கலந்தாலோசிட்டு ஒரு மூவர் கொண்ட மாற்று அதிகாரிகளின் பட்டியலை கேட்டு அதிலிருந்து தான் ஒருவரை தேர்ந்தெடுப்பாங்க. இதுதான் பல தசாப்தங்களாக இருந்து வரும் ஒரு எழுதப்படாத ஆரோக்கியமான நடைமுறை. ஓஹோ, அப்போ இப்போது மேற்கு வங்கத்தில் அந்த நடைமுறை பின்பற்றப்படவில்லையா? அதுதான் இங்கு உள்ள சிக்கல். எந்த ஒரு குறிப்பிட்ட புகாரும் இல்லாமல், மாநில அரசிடம் எந்த ஆலோசனையும் செய்யாமல் ஒட்டுமொத்தமாக 21 மூத்த அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக மாற்றும்போது அது ஆளுங்கட்சிக்கு, அதாவது மத்திய அரசுக்கு சாதகமாக செயல்படுகிறதோ என்ற சந்தேகத்தை மக்கள் மத்தியில் விதைக்கிறது.
இது கூட்டாட்சி தத்துவத்துக்கே எதிரானதா பார்க்கப்படுது இல்லையா? ஆமா, அதிகாரிகளின் நடுநிலைமையை உறுதி செய்ய எடுக்கப்படும் ஒரு நடவடிக்கை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசின் சுயாட்சியை நசுக்குவதாக மாறிவிடக்கூடாது. இது கூட்டாட்சி தத்துவத்தில் மிகப்பெரிய உரசலை உருவாக்குவது. நிர்வாக நடுநிலைமை என்பது அதிகாரிகளை இடமாற்றுவதில் இல்லை, அது வெளிப்படைத்தன்மையோடு செயல்பட்டு அமைப்புகள் மீதான நம்பிக்கையை கட்டமைப்பதில்தான் இருக்கு. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அரசாங்க அமைப்புகளின் சட்டத்திட்டங்கள், அதிகார மோதல்கள் குறித்து இவ்ளோ நேரம் விவாதித்தோம். இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் சோர்வாக கூட இருக்கலாம். ஆனால் இப்போ அதே உச்சபட்ச சட்டமைப்பு, அதாவது நமது உச்சநீதிமன்றம், தனிநபர்களின் குடும்ப வாழ்க்கையில், குறிப்பாக தாய்மை என்ற விஷயத்தில் எவ்வளவு அழகான ஒரு சமத்துவத்தை உருவாக்கியுள்ளது என்பதை பார்ப்போம். ஆமா, இது ரீசெண்டா வந்த ஒரு ரொம்ப பாசிட்டிவான தீர்ப்பு. 3 மாதங்களுக்கு மேற்பட்ட குழந்தையை தத்தெடுக்கும் அரசு ஊழியர்களுக்கு மகப்பேறு விடுப்பு மறுக்கப்படும் விதியை உச்சநீதிமன்றம் தற்போது ரத்து செய்துள்ளது. இது ஹம்சானந்தினி நந்தூரி மற்றும் இந்திய ஒன்றிய அரசு வழக்கில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. உண்மைதான், இது பல பெண்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்திருக்கு. சரி, இதற்கெசா என்ன அர்த்தம்? ஒரு பெண் ஒரு குழந்தைய தத்தெடுத்தா அந்த பெண்ணுக்கும் குழந்தைக்கும் இடையிலான பிணைப்பை உருவாக்க அரசு விடுப்பு தர மறுத்தது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. தத்தெடுக்கும் தாய்மார்களுக்கான விடுப்ப ஏதோ 3 மாதங்களில் காலாவதியாகும் ஒரு வாரண்டி கார்டு போல சட்டம் இத்தனை காலம் பார்த்துட்டு இருந்தாலா? குழந்தை எப்படி வந்தாலும் ஒரு குடும்பத்தை உருவாக்க நேரம் தேவை என்பதை இத்தனை ஆண்டுகள் கழிச்சுதான் சட்டம் புரிஞ்சு கொண்டிருக்கிறதா? நீங்க சொல்ற இந்த வாரண்டி கார்டு உதாரணம் மிகச்சு கச்சிதமா பொருந்தது. இத்தனை காலமாக சட்டம் தாய்மையை வெறும் உயிரியல் சார்ந்த ஒரு நிகழ்வாக மட்டுமே பார்த்து வந்தது. அதாவது குழந்தை பெற்றெடுத்தால் மட்டுமே அந்த சோர்வு இருக்கும்னு நினைச்சாங்களா? ஆமா, பெற்றெடுத்தால் மட்டுமே ஒரு பெண்ணுக்கு அந்த உடல் ரீதியான சோர்வு இருக்கும், அதனால் விடுப்பு தேவை என்ற குறுகிய பார்வை இருந்தது. ஆனா இந்த வழக்குல உச்சநீதிமன்றம் மிக ஆழமான ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதாவது தாய்மை என்பது உயிரியல் மட்டுமல்ல, அது முழுமையாக உணர்வு பூர்வமானது. அது ரொம்ப ஆழமான சிந்தனை. சிறார் நீதி சட்டத்தின் நடைமுறைகளை பார்த்தா ஒரு குழந்தைய சட்டப்பூர்வமாக தத்தெடுக்க பல மாதங்கள், சில சமயம் வருடங்கள் கூட ஆகும். அப்படி இருக்கும்போது 3 மாதங்களுக்குட்பட்ட குழந்தைய தத்தெடுத்தால் மட்டுமே விடுப்பு என்று சட்டம் சொல்வது நடைமுறைக்கே சாத்தியமில்லாத ஒரு அபத்தமான நிபந்தனை. ஆமாம், இது சட்டப்பிரிவு 14, அதாவது சமத்துவ உரிமைக்கே எதிரானது என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதோட இங்க வேர்ல்ட்ஸ்டோன் கிராஃப்ட் தடுமாற்றம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கு. இத கொஞ்சம் விளக்க முடியுமா? இது ரொம்ப அற்புதமான ஒரு தத்துவம். சமூகத்துல பெண்களுக்கு எப்போதுமே ஒரு முரண்பாடான எதிர்பார்ப்பு இருக்கு. பெண்கள் பொருளாதார சுதந்திரம் பெற வேண்டும் என்றால் அவர்கள் ஆண்களைப் போலவே வேலைக்கு செல்ல வேண்டும். ஆனால் சமூகம் என்ன எதிர்பார்க்குதுன்னா, அவங்க வேலை செய்யும் இடத்துல குழந்தைகள் இல்லாதவர்களைப் போல முழு நேரமும் உழைக்க வேண்டும். அதே சமயம் வீட்டுக்கு வந்தா வேலைக்கு போகாதவங்க மாதிரி குடும்பத்தை பாத்துக்கணும், அப்படிதானே? கரெக்ட். வீட்டிற்கு வந்தால் வேலைக்கு செல்லாதவர்களைப் போல குழந்தைகளை முழுமையாக பராமரிக்க வேண்டும். இது சாத்தியமே இல்லாத ஒண்ணு. இந்த முரண்பாட்டை தீர்க்க வேண்டும் என்றால் வேலை பார்க்கும் இடங்களில் பெண்களுக்கு கூடுதல் ஆதரவு கிடைக்க வேண்டும். அப்போ உயிரியல் ரீதியா பெற்றெடுக்கும் தாய்க்கும் தத்தெடுக்கும் தாய்க்கும் இடையில சட்டம் எந்த பாரபட்சமும் காட்டக்கூடாது. கண்டிப்பா காட்டக்கூடாது. மேலும் சட்டப்பிரிவு 21 கீழ் தத்தெடுப்பதும் ஒரு வகையான இனப்பெருக்க சுயாட்சி உரிமைதான் என்று நீதிமன்றம் வரையறுத்துள்ளது. இந்த தீர்ப்பு உண்மையான சமத்துவத்தை நோக்கிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நகர்வு. மிகச் சிறப்பான விளக்கம். சரி, இன்று நாம் விவாதித்த விஷயங்களை சற்று தொகுத்து பார்ப்போம். எங்கோ கத்தாரில் விழுந்த ஒரு குண்டு எப்படி நம்ம வீட்டு எரிவாயு விலையை ஏற்றப் போகிறது என்ற உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியில் தொடங்கினோம். அந்த விலைவாசி உயர்வால் பாதிக்கப்படும் நமது பொருளாதார வளர்ச்சியை அளவிடும் புதிய ஜிடிபி கணக்கீட்டு முறையான இரட்டை பணவாட்ட முறை பற்றி பேசினோம். ஆமாம். அப்புறம் நமது வரிகளை கண்காணிக்க அரசாங்கம் எப்படி ஏஐயை ஒரு டிஜிட்டல் பவுன்சராக பயன்படுத்துகிறது என்பதையும் அந்த அமைப்பில் உள்ள வெளிப்படைத்தன்மை பிரச்சனைகளையும் அலசினோம். அப்படியே ஜனநாயக அமைப்புகள் மீதான மக்களின் நம்பிக்கை எப்படி சரிந்து வருகிறது என்பதையும், அதன் நேரடி உதாரணமாக தேர்தல் ஆணையத்தின் தன்னிச்சையான அதிகாரப் பிரயோகத்தையும் பார்த்தோம். இறுதியாக தாய்மைக்கான புதிய சட்ட வரையறையை உச்சநீதிமன்றம் எப்படி உணர்வுபூர்வமாக மாற்றி எழுதியுள்ளது என்பதையும் கடந்து வந்திருக்கிறோம். உங்களுக்கு இவை அனைத்தும் தனித்தனி செய்திகளாக வெவ்வேறு உலகங்களில் நடப்பதாக தோன்றலாம். ஆனால் நீங்கள் வாழும் இந்த சமூகத்தின் அமைப்புகள் தங்களை எப்படி ஒவ்வொரு நாளும் மாற்றியமைத்துக் கொள்கின்றன என்பதற்கான நேரடி சாட்சிகள்தான் இவை. நிச்சயமாக
இந்த சட்டங்களும் தொழில்நுட்பங்களும் புவிசார் அரசியலும் ஏதோ புத்தகங்களில் இருக்கிறது கிடையாது. அவை உங்கள் அன்றாட வாழ்க்கையை, உங்கள் பர்ஸை, உங்கள் உரிமைகளை நேரடியாக நிர்ணயிப்பவை. இறுதியாக ஒரு புதிய சிந்தனையோடு இன்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நமது நிதி பரிவர்த்தனைகளின் நேர்மையை கண்காணிக்கவும், வரி ஏய்ப்பை கண்டுபிடிக்கவும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இன்று மிகப்பெரிய அளவில் முன்னேறியுள்ளது என்று பார்த்தோம். உங்கள் ஹோட்டல் பில்லை கூட AI கண்டுபிடித்து விடுகிறது. அப்படியானால் எதிர்காலத்தில் நமது அரசு அதிகாரிகளின் அல்லது அரசியல்வாதிகளின் நடுநிலைமையை அளவிடவும் இதே போன்றதொரு செயற்கை நுண்ணறிவை நாம் பயன்படுத்தும் காலம் வருமா? இயந்திரங்கள் நம் நேர்மையை அளவிடும் பொழுது அமைப்புகளின் நேர்மையை அளவிட நாம் என்ன செய்யப் போகிறோம்? அல்லது ஜனநாயகத்தின் தராசை சமன் செய்ய மனிதர்களின் அறவுணர்வு மட்டுமே எக்காலத்தும் போதுமானதாக இருக்குமா? சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் ஒரு ஆழமான அலசலில் சந்திப்போம். உங்களின் நேரத்திற்கு மிக்க நன்றி.